ஏங்க நாளைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது, படிக்க விடாம இப்படி பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. என்ன சின்ன பொண்ணு, எக்ஸாம் போய் பெருசா பேசிட்டு இருக்க? என் வாழ்க்கையை நீ தான் நினைச்சிட்டு இருக்கேன். நானு ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட இருக்க மாட்டோமான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. உனக்கு அப்படி தோணலையா? சாரிங்க, உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். ஏன் சின்ன பொண்ணு, இப்படியே 100 வருஷம் இருக்கலாம்னு தோணுதுல? ஆமாங்க, இந்த உலகத்திலேயே நான் தான் லக்கி. வேற யாருக்குமே இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காது. ஒரு 4 வார்த்தை சேர்ந்த மாதிரி பேசுறதே இல்லை. இப்பலாம் நான் வர்றதுக்குள்ள தூங்கிட்டேன் அந்த மனசே. ஏங்க இந்தாங்க. ஏங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம்ல? ஏங்க டிவி லேப்டாப் போன் இதே கதியா கிடைக்கீங்க? என் வேலையில இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சின்ன பொண்ணு. நான் எப்ப டிவி பார்க்கணும், எப்ப போன் பார்க்கணும் நீ என்கிட்ட சொல்லாத. காலையில இருந்து வேலைன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க, இடையில வந்து பார்த்தா போன் பாக்குறீங்க, யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் நோண்டுறீங்க. சரி என்கிட்ட கொஞ்சம் சேர்ந்து வந்து உட்காந்து பேசலாம்லன்னு சொன்னா இப்படி கத்துறீங்களே. நைட்டாச்சும் வந்து 4 வார்த்தை அன்பா பேசுவீங்கன்னு பார்த்தா எனக்கு முன்னாடியே வந்து கொரட்டை விட்டு தூங்குறீங்க. எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, பேச விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நானே வந்து பேசுவேன். நீ வந்து என்ன பேசுன்னு கட்டாயப்படுத்தாத. என்னது, பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் ஆசாசையா பேசினாரு, வாழைப்பழம் மாதிரி பேசினாரு. ஆனா இப்போ